உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 4.5 மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. வீட்டை விட்டு புறப்பட்டதை பார்த்தா 6 மணி நேரம் ஆயிருக்கும். அருமையான சொற்களை நாம் கேட்டோம். நானும் எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொண்டேன். முதல்ல இந்த 14ஆம் ஆண்டு விழாவுக்காக நூறோர் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு அருமையான தொழில் சம்பந்தப்பட்ட பத்திரிகை வெற்றிகரமாக நடத்தி வரும் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது எப்படி பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்தது. திருச்செந்தூரான் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் சொன்னார், அதோடு டாக்டர் கலாம் அவருடைய பேரிலே எதை கேட்டாலும் நான் உடனே ஒத்துக்கொள்வேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவர் என்னை நண்பர் என்று சொன்னாலும் கூட நான் அவரை ஒரு ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைடு சொல்வாங்களே அந்த மாதிரி தான் பாவித்திருக்கிறேன். அவர் பாரத் ரத்னாவுக்காகவோ இல்லை அவர் ஜனாதிபதியாக இருந்தாரல்லவா அதற்காக இல்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு அதிசய மனிதர் என்பதற்கு ஜனாதிபதி ஆன உடனே மறுநாள் காலையில் என்னை கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் அப்போ இருந்தீங்களா பொன்ராஜ், நீங்கள் இருந்தீங்களா? கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அதே வார்த்தைகள் சொல்கிறேன் உங்களுக்கு. சார் இனிமேலாவது சார்னு கூப்பிடாதீங்க, நீங்கள் ஜனாதிபதி, என்னை விட வயது மூத்தவருங்க. அதெல்லாம் என்ன சார், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ ஹவ் டன் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் டு திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறீர்கள். த கண்ட்ரி இஸ் ஓஸ் எ லாட் டு யூ. உங்களுக்கு இந்த நாடே கடமைப்பட்டு இருக்கிறது. நான் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க. ஜனாதிபதி ஆதி மறுநாள் காலையில் எனக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன். இவர் நேற்று ஜனாதிபதியாக இருக்கார், இந்தியா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கார் 100 கோடி மக்களுக்கு. நமக்கு உடனே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது சொல்கிறாரு. அதெல்லாம் சொன்னார், எந்தெந்த பதவி இந்த பதவியெல்லாம். நான் சொன்னேன், ஐயா நான் எதையுமே யாருக்கிட்ட கேட்டு பெறுவதில்லை என்று சொன்னேன். நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி நீங்கள் போய் மனைவி கேட்டு நாளைக்கு சொல்லுங்கன்னார். வீட்டுக்கு போய் மனைவி கேட்கும்போது சொன்னாங்க, நீ யாரும் எதையும் நீங்கள் கேட்டு வாங்கலை. அப்படி கேட்டு வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? கடவுள் கொடுத்ததில் நான் வச்சு நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். அவர் என்ன கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, அவர் டெய்லி வாக்கு போக சொல்லுங்க, மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கின பிறகு தான் மற்ற ஃபங்க்ஷன் போக சொல்லணும். இன்னொன்று சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஒரு தலைவர் இருந்தார், அப்போது அவர் மாதிரி ஃபங்க்ஷனில் தூங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு. அதையே நான் சொன்னேன். அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டார். சார் நானே நீங்கள் கவர்னர் ஆகுன்னு சொன்னாலும் ஆகலாம், நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேட்கணும், டாக்டர் மன்மோகன் சிங் கேட்கணும். அது நானே கேட்கலாம், எனக்கு அவருக்கு மேலே மரியாதை கொடுப்பார். அப்போ நீங்கள் கேட்கலன்னு கேட்டார். அவர் கேட்டு வாங்கினா நாளைக்கு அவர்கள் ஏதோ இதை செய்ய சொன்னால் அது என் மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தால் நான் செய்ய மாட்டேன். கேட்டு வாங்கிட்டு செய்யாமட்டோம்னா நன்றி கொண்டதாகும். செஞ்சால் என் மேலே இருக்க மதிப்பு எனக்கே போயிடும். அதனால தான் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சரி தான் ஃபோன் பண்ணி கேட்பார் நைட். அது ஒன்று. ரெண்டாவது 6 மாதங்கள் கழித்து 5-6 மாதங்கள் இருக்கலாம். ஒரு நாள் ராத்திரி முதல்ல ஃபோன் பண்ணுவார், ராத்திரியில் 12 மணிக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் கேட்குறாரு, சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் தூங்கிட்டேன். பட் எப்படி தூங்கிட்டேன்னு சொல்கிறது? இல்லை சார் நான் தூங்கலை அப்படின்னு. அரை தூக்கம். ஆமாம் இல்லை சொல்கிறேன், ஒரு வெளிய மனம் சொல்ல தூய்மையான எண்ணம். ஆமாம் முதல்ல நம்ம எப்போ சந்திச்சோம்னு நினைக்கிறீங்க? யார்? ஜனாதிபதி கலாம் என்னை கேட்குறாரு. இதை பற்றி எழுதியிருக்கேன், சில புத்தகங்களும் எழுதியிருக்கேன். அப்புறம் ஆமாம் அது பதில் சொல்கிறதுக்கு பற்றி ஹைதராபாத்தில் தான் நினைக்கிறீங்க. ஹைதராபாத் சயின்டிஸ்ட் வரும்போது நான் வீட்டுக்கு கூப்பிட்டு பேச வச்சிருக்கேன். ஒரு 20 பேர்த்து கூப்பிட்டு வெட்டி விட்டினார். அவரே என் பதில் எதிர்பார்க்காம அவரே சொல்கிறார், இல்லை அதுக்கு 10 வருஷங்களுக்கு முன்பு நான் மெட்ராஸில் இஸ்ரோ கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கேன்.
போயஸ் கார்டன் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ். ராத்திரி வரும்போது போலீஸ் கார்டு இருந்தது கீழே. யாருன்னு கேட்டாங்க, கார்த்திகேயன். நீங்கள் அப்போ வந்து அவர் சொல்கிறார் என்கிட்ட, பெங்களூரில் நீங்கள் தான் ஹீரோ, அப்போது உங்களை எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது ரொம்ப நாளாக. ஜனாதிபதி ஆனவர் சொல்கிறார் சார், அது அப்படியே இருந்தாலும் சொல்லுவாங்களா சொல்லிட்டு, அப்போ மணி பார்த்தா 12 மணி ஆகிடுது. சரி, காலையில் எழுந்து வந்து உங்கள் கதவை தட்டினேன். நீங்கள் கதவை திறக்கலை. அப்புறம் திரும்பி போகலான்னு போயிட்டு, இல்லை எப்படி அவர் பார்க்கணும்னு திரும்பி வந்து மறுபடியும் பலமாக தட்டினேன், கதவை திறந்தீங்க. இது இந்த நிகழ்ச்சி நடந்து 30 ஆண்டு அப்புறம் சொல்கிறார் அவர். நீங்கள் வேஷ்டி உடுத்திட்டு இருந்தீங்க, நெத்தி நிறையா விபூதி வச்சுருந்தீங்க, பனியன் போட்டிருந்தீங்க, என்ன சார் இது? அப்புறம் நான் சொன்னேன், நான் அப்துல் கலாம்னு சொன்னேன். ஓ வாங்க வேணும் உட்கார வச்சுங்க, சாரிங்க நான் தியானத்தில் இருந்தேன்னு சொன்னீங்க நீங்கள். அதே வந்து சில இடங்களில் வந்து ஆன்மீக பயிற்சி இருக்கணும்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு, எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, நேர்மையானவர், தைரியமானவர், எதையும் சாதிப்பார். முதல்ல அவர் சந்திக்கும் போது அவர் ஜனாதிபதி இருந்தார்னு இப்படி தான் பேச குழந்தைத்தனமா. அதாவது சொல்றது வந்து அந்த ஒரு ஜனாதிபதி ஆனவங்கிற ஒரு ஆணவமோ பெருமை எல்லாமே குழந்தைத்தனமா. இன்னொரு முறை ராஷ்டிரபதி பவனில் ஒரு ஃபங்க்ஷன், புத்தக திறப்பு விழா. அப்போ வந்து அம்பாசடர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆளு வருவாங்க. நானும் என் மனைவியும் போயிருக்கோம். அது முடிஞ்ச பிறகு பக்கத்து ரூமுக்கு போய் அங்கே நிறைய சாப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க. அவர் தான் ஹோஸ்ட்டு. இருந்தாலும் அவர் தட்டம் கொடுத்தாங்க, அவருக்கு விரிக்கு நிச்சு ஒரு வடை வச்சாங்க தட்டத்தில். அப்படியே பார்த்தாரு. என் மனைவி கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. அந்த தட்டு தாங்க எல்லாரும் எங்கே போகிறார் பிரசிடென்ட் பார்க்குறாங்க. அங்கே போய் மனைவியத்தை கொடுத்துட்டு அவர் சொல்லியிருக்காங்க, கலா சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் சாப்பிடலாம் எடுத்துக்கிறேன். இல்லைம்மா நான் தான் ஹோஸ்ட்டு அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி வராதிங்க. இல்லை அது சொல்கிற மனசு வரணுமே இல்லைங்களா? அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு அதிசய மனிதர் அவர் பேர் சொன்ன உடனே நான் ஒப்புக்கொண்டேன். இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த மனிதனுடைய பெயரில் இந்த மாதிரி நாங்கள் விருது வழங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். இன்னொன்று பாருங்க, முதல் நாள் கொடுத்தது 23ஆம் தேதி. அது எங்கே இருக்கும்போது நான் தவறலாக கொடுத்துட்டேன். 23ஆம் தேதி வேற ஒரு நிகழ்ச்சிக்கு கல்கத்தாவில் ஒத்துருந்தேன் நான். அப்போ இவர் கேட்டேன், ஐயா நான் இந்த மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்கிறேன், என் மேல் தான் தப்பு, தெரியாத கொடுத்துட்டு நான், நீங்கள் தேதியை மாற்ற முடிஞ்சதுன்னா, ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்தவன்னு சொன்னால் அதையும் நான் மாற்றிடுவேன், அது முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுவேன். அவர் பற்றி பெரிய மனதோடு சொன்னார். சரி வேற ஒரு நாள் உறுதியாக கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து 30ஆம் தேதி இப்படி சொன்னாங்க. இது பாருங்க, அவருடைய பிறந்த நாளில் வைக்கணுங்கிறது விதி, சர்ச்சையில் நடந்தது. இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு வந்து இருந்தது, அதை வெளிநாடு போக வேண்டி இருந்தது, நடுவில் பின்னால் வந்தது. அப்போ இவர் கேட்டேன், ஐயா நான் நீங்கள் கொடுத்தீங்க டேட் வச்சுட்டேன், அப்போ நான் அதை வெளிநாடு போகாமல் இங்கே வந்தது காரணமே இதற்காக, இது நாள் போகிறேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயும் வேற எந்த நிகழ்ச்சி ஒத்துக்கல நான். அதனால் இந்த மாதிரி இங்கே வந்த பிறகு திருப்பூர் வந்து எனக்கு பழக்கமான ஊர் தான், அடிக்கடி வந்திருக்கேன் நான். இங்கே திருப்பூர் நகரம் வந்து மிக மோசமான நிலைகள் வந்திருக்கேன் நான். 2011ங்களா, அப்போ நீங்கள் கூட்டு பையன்லாம் காமிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரி நல்ல தாராளமான மனமுடையவர்கள் இங்கே இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், பேர் சொல்லவில்லை. அப்போ வந்து மழை கெட்டதுனால விவசாயம் கெட்டு போச்சுங்க. இந்த பக்கத்தில் விவசாயம் போனதுனால வேறு வழி இல்லாமல் பனியன் ஃபேக்டரிக்கு வந்து வேலைக்கு வந்தாங்க, தொழிலாளியாக வந்தாங்க. விவசாயிகள் இன்றைக்கும் அதே நிலையில் தான் இருக்காங்க, விவசாயிகள் ஒன்றும் அதிகமாக போகல. ஆனால் இங்கே திருப்பூரில் வந்து இந்த பனியன் ஃபேக்டரி இருந்ததுனால வந்தவங்க கஷ்டப்பட்டு இரவு பகலாக பாடுபட்டு இன்றைக்கு எனக்கு தெரியும் தொழிலாளி முதலாளியாகி 2000 பேர் அவரோட வேலை செய்கிறாங்க, 200 கோடி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால் இவங்க எல்லாரையும் எவ்வளோ பாராட்டினாலும் தரும். திருப்பூர் வந்து கேபிட்டல் ஆஃப் knitwear இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டு, ஆக்சுவலி இந்தியா மட்டுமில்லை. அப்பொழுது வந்து நான் சொல்லுவேன், ஐயா இப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, வீடுகள்லாம் பெரிய வீடு,
இந்த மாதிரி குடியிருக்கீங்களேன்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்கள்லாம் வந்து இவ்வளோ வரி கொடுக்குறீங்க, 15,000 கோடி 20,000 கோடி, அப்புறம் இந்த வரி வாங்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, உங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பொதுக்கூட்டத்தில் கேட்டேன் நான். அதனால் உங்கள் வீட்டுக்கு சொல்லியிருக்கேன், நான் பொண்ணு கொடுக்க கூட தயங்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னதான் பெரிய சம்பாதிச்சாலும் கூட இங்கே பொண்ணு கொடுக்க கூட தயங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஒரு போராடணும், நானே வந்து கலந்துக்கிற போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி விடணும். அப்படி இருந்து நிலைமை வந்து எவ்வளவோ மாறி இருக்கு. இது வந்து காரணம் வந்து அரசாங்கத்தை விட அரசாங்கம் ஒரு பொன்ராஜ் இந்த மாதிரி எவ்வளவோ செஞ்சிருக்க வேண்டியது, இங்கே செஞ்சிருந்தால் இன்னும் முன்னேறி இருக்கலாம். தனிப்பட்ட தொழில் முதலாளிகள் சிறப்பப்பட்டு நடத்தினவங்க வந்து அவங்களுடைய ஒரு சில என்ஜிஓஸ் பண்ணிட்டு வளம் அந்த மாதிரி இடத்துல பண்ணி பாலம் கட்டினாங்க. அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை இவங்க இதை செஞ்சுருக்கீங்க. நகரம் சுத்தமாக இருக்குது, இப்போ வீதிகள் நல்லா இருக்குது, தண்ணி வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் சொல்கிறாங்க தண்ணி கஷ்டம்னு சொல்லிட்டு. தண்ணி கஷ்டம் எல்லா பக்கமும் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு மகாநாடு வச்சுருந்தோம் ஒரு 15 நாளைக்கு வந்து, அங்கே வந்து சொல்கிறாங்க ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டமான நிலைக்கு வந்த காரணம் டாக்டர் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு நதிநீர் இணைப்பு திட்டத்தை எப்போயோ பண்ணியிருக்கலாம். கஷ்டம்தான், பெரிய காரியம்தான். ஆனால் அதில் வந்து பல முறை நான் பேசியிருக்கிறேன், வாஜ்பாய் அவர்களுடைய மன்மோகன் சிங் அவரோட எல்லாம் பேசும்பொழுது கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செய்யாதனால தான் இப்படி இருக்குது சொல்லிட்டு, இப்போ இவங்க சக்திவேல் அவர்களுடைய செயலை பற்றி நான் நிறையா எழுதி வச்சுருக்கேன். நான் படிக்க போகிறதில்ல, நான் அதையே அதில் சில சொல்லிட்டீங்க. ஏன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அவர் செஞ்ச ஒரு சேவை திருப்பூருக்கு மறக்க முடியாது. எப்படி ஒரு கேஎன் பழனிசாமி கொண்ட சேர்மன் இருந்தார் இல்லைங்களா, அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு செஞ்சதை நம்ம மறக்கவே முடியாது. அடிக்கடி நான் அவ்வளோ சந்திக்கிறது இதெல்லாம் ஃப்ளைட்டில். எதுக்குன்னா இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரேன் அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரேன்னு போயிட்டே இருப்பார். சில இடங்களில் நானும் உதவி பண்ணியிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பண்ணியிருக்கோம், ஓரளவு பண்ணியிருக்கோம். அப்போது முடிஞ்சதாக நான் செய்வேன் செல்வம். அது மாதிரிங்க அவரை மறக்க முடியாது. அதை வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், பாராட்டணும். அவர்களை நினைந்து அவரும் பாவம் எங்கிருந்து வந்திருக்காரு, மாலை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. 23ஆம் தேதி அவர் ஃப்ரீயாக இருந்திருக்காரு. ஆனால் என்னால் அது தேதி தள்ளி போச்சு. காலையிலேருந்து புறப்பட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் வந்ததுக்காக. ஏன்னா நீங்கள் வராமல் இருந்த இந்த நிகழ்ச்சி வந்து முழுமை பெற்றிருக்காது. அதே மாதிரி அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ராஜா அவர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவருடைய கல்லூரிக்கு நான் போயிருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். இன்னொன்று, பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டாத சமுதாயம் வளராது. எப்படிங்கிறது உலக மொழி. பீப்புள் ஹூ டிசர்வ் டு பி டீப், அவங்களுக்கு அவசியம் இல்லது, நம்மளுக்கு அவசியம். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கம் உற்சாகம் வரும். அது மாதிரி நாமும் செய்யணுங்கிறது. அதனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியாச்சு, திருப்பி பேச போகிறதில்ல. நான் எனக்கு மிக வருத்தத்தை கொடுத்தது, நீங்கள் எல்லாம் தயவுசெய்து கேட்கணும், பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரியும். இதை வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் வந்த செய்தி. ஐ வாண்ட் யூ டு லிசன். பொன்ராஜ், டோன்ட் டாக் நவ், ஓகே? கேட்டுங்க. ஏன்னா இப்போ இந்த சமுதாயத்தை நம்ம காப்பாற்றணும்னா இந்த டாஸ்மாக் கடை, தயவுசெய்து கேளுங்க. நான் அப்படியே படித்தேன். நான் சொன்னதில்லை, ஒரு சிறந்த ஒரு நிருபர் ஒரு பிரபலமான பத்திரிகையில் வந்து அது செய்தி. இது டாஸ்மாக் சிட்டியான டாலர் சிட்டி, ஆண்டுக்கு 1800 கோடிக்கு மது விற்பனை, பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் திருப்பூர் நகரத்தில் 1 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு மதுக்கடை வீதம் உற்சாகமாக இயங்குகிறது. டாலர் சிட்டி, பனியன் சிட்டி, குட்டி ஜப்பான் என்ற அடைமொழிகளுடன் டாஸ்மாக் சிட்டி என்றும் இதனை அழைக்கலாம். நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை. புத்தாண்டு, தீபாவளி போன்ற கொண்டாட்ட தினங்களில் மற்ற எந்த மாவட்டத்தையும் விட திருப்பூர் தான் மது விற்பனையில் சாதித்து காட்டியிருக்கும். சிலரை மட்டும் படிக்கிறேன் நான். தாறுமாறாக பணப்புழக்கம் கொண்ட நகரம் இது. வாரம் முழுக்க உழைப்பார்கள், சனிக்கிழமைகளில் சம்பளம் வழங்கப்படும். இரு நாட்களும் உற்சாகம்தான். பெண்களிடையே கூட தாராளமாக பணம் புழங்குவதால்
பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்து இருப்பதில்லை. 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் கூட நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 முதல் 1000 வரை சம்பாதிக்கிறார்கள். இளம் வயதிலேயே பணப்புழக்கம் கையில் இருப்பதால் எளிதாக மதுவுக்கு அடிமையாகின்றனர். இரத்தத்தில் 60% மேல் ஆல்கஹால் இருந்தால் வேலை உட்பட எந்த விஷயத்திலும் நாட்டம் இருக்காது. மனக்கவலை அதிகரித்து மூளையின் செயல்திறன் குறைந்துவிடும். இதுவே தொடர்கையில் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் குறைகிறது. இது நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க. நான் சில ஃபேக்டரிகள்லாம் போயிருக்கேன், வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சமூக பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்கின்றனர். இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி உடலை கெடுத்துக் கொள்வதால் அவர்களை குடியில் இருந்து மீட்டெடுக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மருத்துவர்களும் போராடி வருகின்றனர். அவங்களை கண்டுபிடிச்சு நீங்க ஆனர் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். இதனால் மதுவுக்கு எதிரான விழிப்பு உணர்வு முகாம்கள், கவுன்சிலிங்கள் அடிக்கடி நடத்தப்படுகின்றன. தமிழகத்திலே திருப்பூரில் தான் மதுவுக்கு எதிராக பெண்களின் போராட்டம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உண்மையா இல்லையா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பணப்புழக்கம் காரணமாக தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் மனைவியுடன் சண்டையிடும் கணவர்களும் இங்கு அதிகம். கணவர் மது குடிப்பதால் பெண்கள், குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் குடும்பங்கள் பிரிகின்றன. மனைவி பிரிந்து சென்று விட்டால் அதனை காரணமாக காட்டி கணவர்கள் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தனர். குடிவிட்டால் தான் குடும்பம் நடத்த வருவேன் என்பதே மனைவியின் பதில். திருப்பூரில் இப்படி குடியால் பிரியும் குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வைக்கும் முயற்சியில் சில மனநல ஆலோசகர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்க யோகா உள்ளிட்ட பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. 2000 ஆண்டில் திருப்பூரில் டாஸ்மாக் விற்பனை 700 கோடி, இப்போ 1800 கோடி. மது விற்பனையை முக்கிய வருவாயாக கருதும் தமிழக அரசு திருப்பூரில் ஒரு கடையை அடைக்க வேண்டுமானால் 1000 முறை யோசிக்கும். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு திருப்பூர் ஒரு மது சுரபி. இன்னொன்று கடைசி பாரா. திருப்பூரில் மாணவர்கள் சிறுவயதிலேயே மது அருந்தும் பழக்கத்திற்கு ஆளாகின்றனர். பள்ளி மாணவன் மது குடித்துவிட்டு பள்ளிக்கு வருகை, பள்ளியில் மது அருந்திய மாணவன் போன்ற செய்திகளை அடிக்கடி திருப்பூரில் இருந்து நாம் கேள்விப்பட முடியும். டாலர் சிட்டியை டாஸ்மாக் சிட்டியாக மாற்றிய கொடுமையை மாற்ற நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீர்களா? ஆம் என்றால் கை தூங்குங்கள், கைதட்டுங்கள். அதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. இப்போ அதை பற்றி நாம் பேசுறது அநாகரிகமாக இருக்கிறார் என்றால் நீங்கள் பேசுறதில்லை. அதனால நான் பேச துணிந்தேன். தயவு செய்து எல்லா கடையும் மூட முடியாது. ஏன்னா எல்லாம் கொடுத்தால ஃப்ரீயாக கொடுத்து பழகிட்டாங்களே, ஃப்ரீயாக கொடுக்கணும்னா அதனால நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும். பெரிய பங்களாவோ ஃபேக்டரியோ கொடுத்தோ படிப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. அவங்களை மது பழத்துக்கு அடிமையாக ஆளாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் வீட்டில் கவனிக்கவும் இருக்கணும். அந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் வெறும் ஆரோக்கியம் கெடும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கெட்டு பெற்ற தாயையே கொலை செய்ய முயன்ற மகனை நான் விசாரித்திருக்கிறேன். தாயை அவன் சொல்லுவாங்க, என்னை கொலை பழக்கம் சொல்லிட்டு போதை மருந்து கடிமானவர்கள்லாம். அதனால நீங்கள்லாம் பெரியவங்க தயவுசெய்து கொஞ்சம் மனசில் எடுத்துக்க. நம்ம குடும்பங்களில் அப்படி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த குடும்பத்திலையும் இது நேரக்கூடியது இருக்குது. எனக்கு தெரியும், ஒரு பெரிய 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 வழக்கறிஞர் அவருடைய மகன் இது போதைப்படுறதுக்காக குடும்பமே நாசமாக போச்சு. அதனால் இது எந்த குடும்பத்திலும் நேரக்கூடிய ஒரு கொடுமை. அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதை நான் உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முறை முத்துக்குமார் அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியோடு இந்த கருத்துக்கிறேன். 5 மணி நேரம் ஆகிவிட்டது. நீங்களும் வீட்டுக்கு போகணும். வணக்கம், நன்றி.